Hello everyone, welcome back to our YouTube channel. So today in a video பார்க்க போறோம்னா French braid hairstyle. So French braid hairstyle வந்து எனக்கு நானே வந்து எனக்கு போட்டுக்க தெரியாது. மற்றவங்களுக்குலாம் வந்து நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போட்டு விட்டுருவேன். French braid hairstyle வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ. ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து புரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்களாம் 2-3 டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா செல்ஃபாக வந்து ஃப்ரெஞ்சு பைட் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கு இல்லாமல் வந்து கோம் பண்ணி எடுத்துக்கோங்க ஹேரை. சிக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண முடியாது, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் சிக்கு எல்லாமே எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு செக்ஷன் வந்து எடுக்கணும். கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் வந்து முடி எடுத்துகிட்டு அதை வந்து 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக முடி எடுத்து அந்த முடியை வந்து 3ஆக வந்து பிரிச்சுக்கணும். இப்போ வந்து இதை ஒரு பின்னல் வந்து பின்னிக்கணும். இதை ஒரு பின்னல் வந்து பின்னிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பின்னல் போடும்போது சைட் பை சைடு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நம்ம அதோட ஆட் பண்ணி வந்து பின்னல் வந்து பின்ன போகிறோம். இது நார்மலாக நம்ம பின்னல் பின்னுற மாதிரியே தான், ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கொஞ்சம் முடி எடுத்து நம்ம வந்து பின்ன போகிறோம். இந்த சைடு கொஞ்சம் முடி எடுத்து அதோடு சேர்த்து பின்னிட்டு மறுபடியும் பின்னும்போது இந்த சைடு கொஞ்சம் ஹேரை வந்து எடுத்துக்கணும். பின்னும்போது நல்லா டைட்டாக பின்னிருங்க. லூஸாக பின்னிங்க அப்படின்னா வந்து ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணும்போது அதை வந்து சரி பண்ண முடியாது. அப்புறம் மறுபடியும் வந்து ரிமூவ் பண்ணி மறுபடியும் வந்து பின்னுற மாதிரி இருக்கும். அதனால் பின்னும்போதே ஒவ்வொரு பின்னலையும் வந்து டைட் பண்ணி பின்னால் தான் வந்து அதோட ஃப்ரெஞ்ச் பேக் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த சைடு கொஞ்சம் முடி எடுத்து அதோட ஜாயின் பண்ணி பின்னணும். இப்போ இந்த சைடு கொஞ்சம் முடி எடுத்து ஜாயின் பண்ணி பின்னிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து ஃப்ரெஞ்ச் பேட் ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுடலாம். ஃப்ரெஞ்ச் பேட் ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து வேறு யாருக்காவது நம்ம ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பெருசாக கிளிப்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல. ஒரே ஒரு பேண்ட் இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைலே வந்து ஃப்ரெஞ்ச் பேக் தான். எனக்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும். எல்லா அவுட்ஃபிட்டோடையும் மேட்ச் ஆகிற ஒரே ஹேர் ஸ்டைல், அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைலும் கூட. சாரீக்கு அதுக்கப்புறம் வந்து சுடிதார், வெஸ்டர்ன் எல்லா அவுட்ஃபிட்டோடையும் மேட்ச் ஆயிரும். ஃப்ரெஞ்ச் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் போனி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து ஃபுல்லாக பின்னியும் வந்து அப்படியே வந்து விட்டுறலாம். ஃப்ரெஞ்ச் பேக் அந்த செக்ஷனாக எடுத்து பின்னக்கப்புறமா எப்பயும் போல் நீங்கள் பின்னுற மாதிரி எவ்வளோ தூரம் பின்னணுமோ பின்னிட்டு அதுக்கப்புறம் வந்து லப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் பேக் வந்து கம்ப்ளீட். 2-3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃபாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா 2-3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணும்போது செல்ஃபாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து கை வலிக்கும், ரொம்ப வந்து பெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாகிடும். ஸோ அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் பைட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போட்டாச்சு. ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல், எல்லா ட்ரெஸ் அவுட்ஃபிட்டோடையும் ஒத்து போகிற ஒரு ஹேர் ஸ்டைல். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கமெண்ட்டில் பண்ணதை நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அந்த ஹேர் ஸ்டைல். அவ்வளோதான், இதான் வந்து ஃப்ரெஞ்ச் பேக்கோட அவுட்புட். லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்படி தான் இருக்குது இந்த ஒரு ஹேர் ஸ்டைல். Subscribe my YouTube channel. Bye.